நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப துன்பத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த 6 நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டால் 100% உங்களுக்கு ரிசல்ட் வருங்க. 21 டேஸ் மிராக்கிள் ஸ்டெப்ஸ் என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொடுத்தது. ஃபிக்ஸட் அஷ்யூர்ட் இன்கம்மை ரெடி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும், அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் செய்கிறீங்க, இல்லை இதுக்கு மேலே செய்யாமல் இருந்தால் கூட அந்த ஃபிக்ஸட் இன்கம் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு, உங்கள் அடிப்படை பொருளாதாரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த டைமில் இந்த பிரார்த்தனையை நம்ம கேட்கலாம், 2வது அந்த அஃபர்மேஷன் எப்படி செயல்படுத்தலாம், 3வது என்னென்ன ஸ்டெப்ஸ் உங்களுக்கு உங்கள் மனசில் ஏற்படும். ஒரு 6 விதமான நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனையை பாசிட்டிவாக கேளுங்க. ஆழ்மனம்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும், ஆல்ஃபா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் இன்புட் பண்ணுறீங்களோ அப்போது அந்த வைப்ரேஷன் பிரபஞ்சத்தில் இருக்கிற வைப்ரேஷனோட கனெக்ட் ஆகும் பொழுது நீங்கள் என்ன தேவைன்னு பாசிட்டிவாக இன்புட் பண்ணுறீங்களோ 100% உங்களுக்கு நடந்தே தீரும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. அதாவது எல்லாருக்குமே தெரியும், கோவிட் பீரியட் வந்தது 2019 and 20. பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் எனக்கும் என்னோடய பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, ஃபினான்ஷியல் க்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஏற்பட்டது, அதில் பாதிக்கப்பட்டது நான் ஒருத்தன். ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு. அந்த பொருளாதார இழப்பு எப்போவுமே ஏற்பட்டதுன்னா பார்த்திங்கன்னா கூடவே 2-3 பை ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். பார்த்திங்கன்னா ஒரு அவமானங்கள், ஒரு நம்பிக்கை துரோகங்கள், இழப்புகள், இந்த மாதிரி எல்லாமே வந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 months பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னே தெரில. மனசில் 1008 கோவங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், மன உளைச்சல், பய உணர்வு, எல்லா ஸ்ட்ரெஸ்லேயும் அப்படியே டிப்ரெஷனில் இருந்தேன். ஓகேங்களா. அந்த மாதிரி ஸ்டேஜில் சில இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு 21 டேஸ் மிராக்கிள் ஸ்டெப்ஸ் என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொடுத்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சூழ்நிலையை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. 21 டேஸ் மிராக்கிள். அதாவது 21 டேஸ் மிராக்கிள்னு 21 நாளில் என்னோடய ஃபைனான்ஷியல் க்ரஷ் எல்லாமே செட்டில் ஆகலைங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த 21 டேஸில் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 4 நாளில் பார்த்திங்கன்னா மனசு ஒரு அமைதிக்கு வரும். அப்புறம் ஒரு 15 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. 21வது நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருப்பீங்க. ப்ரெசென்ட்லன்னா என்ன சார், ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே ட்ராவல் ஆகிறத விட்டுட்டு ப்ரெசென்ட்லேருந்து என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது நமக்கு இன்ட்யூஷன் சொல்லும், இதை செய்ய அதை செய்ய அப்படிங்கிறத சொல்லும். அந்த 21 டேஸ் ப்ராக்டிஸ் என்னங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேங்க. இப்போ நான் இது சொல்கிறதெல்லாம் வந்துங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷனை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய ஓன் ஸ்டைலில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சக்ஸஸை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஏதோ புக்கில் படிச்சியோ இல்லை யாரோ சொன்னதையோ கேட்டு நான் சொல்லிங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்க, வாழ்க்கையில் பணம்ங்கிறது அவசியம் தேவை. அதுவும் அந்த ஏஜ் 50க்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எடுக்கவே கூடாது. அதுலேயும் அந்த கடனுங்கிறது சுமை இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே அந்த கிரெடிட் இருந்ததுன்னா நம்மளோட இன்கமில் ஒரு 20% 30%க்கு மேலே இருக்கவே கூடாது. அது அஷ்யூர்ட் இன்கம்மாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால் நம்மளால் அதிலேருந்து வெளியில் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இழப்பு ஏற்படும் பொழுது ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி நான் என்ன செஞ்சேன்னா ஜோசியத்தை நம்பினேன். சரி என்ன தான் சொல்கிறாங்க, ஏன்னா இவ்வளோ இழப்பு ஏற்பட்டது, பெரியவங்கள்லாம் இருக்காங்க, சரி ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, 3 இடம் இல்லை, நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது அவங்களாம் சொன்னது என்ன தெரியுங்களா, 2026 இன்னும் வரல, அந்த மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது, இப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2019லேயே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சரி ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க, அஃபர்மேஷன் சொல்கிறாங்க, மேனிஃபெஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21 டேஸ் ட்ரிக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன். அதை தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வேணும், அட்லீஸ்ட் சொந்த வீடு இல்லைன்னா கூட வாடகை கொடுக்கக்கூடிய அளவுக்காவது நமக்கு கெப்பாசிட்டி வேணும். ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்கு பணம் வேணும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா படிப்பு செலவுக்கு, கல்யாண செலவுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் 50ங்கும் பொழுது நமக்கு அஷ்யூர்ட் இன்கம் நமக்கு வேணும். அஷ்யூர்ட் இன்கம்னா என்னங்க, நம்ம வேலை செய்கிறோம், வேலை செய்யலை, இப்போ மாதம் நமக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு 20,000 இருக்கலாம், ஒருத்தருக்கு 30,000 இருக்கலாம், ஒருத்தருக்கு 50,000 இருக்கலாம்,
ஒருத்தருக்கு 1,00,000 இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு வரோம், அட் தி ஏஜ் ஆஃப் நமக்கு 80 வரைக்கும் நமக்கு மாதத்துக்கு இவ்வளோ பணம் வேணும்னு தெரிஞ்சதுன்னா அதை ஃபஸ்ட்டு அந்த ஃபிக்ஸட் அஷ்யூர்ட் இன்கம்மை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதெல்லாம் அடிபடும் பொழுது அதோட வலி வேதனைகள் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஏஜுக்கு மேலே அடிபடும் பொழுது நம்மளால் அடுத்தது என்ன செய்கிறதுங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி ஏற்படும். அதனால் அந்த ஃபிக்ஸட் அஷ்யூர்ட் இன்கம்மை ரெடி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும், அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் செய்கிறீங்க, இல்லை இதுக்கு மேலே செய்யாமல் இருந்தால் கூட அந்த ஃபிக்ஸட் இன்கம் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு, உங்கள் அடிப்படை பொருளாதாரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. 3 வகையான ப்ராசஸ் ஆகும். ஃபஸ்ட்டு, எந்த டைமில் இந்த பிரார்த்தனையை நம்ம கேட்கலாம். 2வது, அந்த அஃபர்மேஷன் எப்படி செயல்படுத்தலாம். 3வது, என்னென்ன ஸ்டெப்ஸ் உங்களுக்கு உங்கள் மனசில் ஏற்படும். 3 ஸ்டெப்பு தாங்க. ஃபஸ்ட்டு, எந்தெந்த நேரத்தில் செயல்படுத்தலாம், இதுதான் ரொம்ப முக்கியம். எதுக்காக நேரத்தை சூஸ் பண்ணுறேன்னாங்க, ஒரு 6 விதமான நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனையை பாசிட்டிவாக கேளுங்க. எதுக்காக பாசிட்டிவாக கேட்கணுன்னாங்க, அந்த நேரத்தில் நம்மளோட மனசில் பார்த்திங்கன்னா அந்த ஆழ்மனம்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும், ஆல்ஃபா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது எந்தளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் இன்புட் பண்ணுறீங்களோ அப்போது அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வைப்ரேஷனோட கனெக்ட் ஆகும் பொழுது அது ஒரு வைப்ரேஷன். நீங்கள் என்ன தேவைன்னு பாசிட்டிவாக இன்புட் பண்ணுறீங்களோ 100% உங்களுக்கு நடந்தே தீரும். இது ஒரு சயின்ஸுங்க. இதெல்லாம் மேஜிக் கிடையாது, இது ஒரு சயின்ஸ், இது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ஒரு யூனிவர்ஸ் லா, இது இயற்கையின் சட்டம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், 100% இன்ட்யூஷன் மூலமாக ரிசல்ட் வரும். ஸோ அந்த 6 நேரம் என்னன்னு சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன், இந்த பிரபஞ்ச வைப்ரேஷனோட கனெக்ட் ஆகக்கூடிய 100% எஃபிஷியண்ட்டான நேரம். ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க, 2:50லேருந்து 5:30 வரைக்கும் காலையில் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சூரியன் உதயமாகறதுக்கும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கிற நேரம்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்களோட தேவைகளை பாசிட்டிவாக, ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷன் மூலமாக உங்கள் மனசுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 100% நல்லதே நடக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது நேரம், இப்போ பார்த்திங்கன்னா எந்தெந்த நேரத்தில் நம்ம ஆள் மனசு ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 2வது பார்த்திங்கன்னா ஒரு குளிக்கும் பொழுது நம்ம குளிச்சுட்ருக்கோம்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நம்ம ஆள் மனசு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த நேரத்தில் ஒரு வருத்தத்துலேயோ வேதனையிலையோ துக்கத்துலேயோ இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டில் இருங்க. ஓகே, இறைவனர்களால் என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு ஒரு கிராட்டிடியூடோட செயல்படுங்க. அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எனக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது, அற்புதமாக பணம் வர சூழ்நிலை இந்த இறைவன் உருவாக்கிட்டு இருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்பட்டுருக்கேன், என்னோடய நிலுவைத் தொகையை சிறப்பாக செயல்படுத்திகிட்ருக்கேன், அந்த சூழ்நிலையை இறைவன் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லி பாசிட்டிவாக உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த நேரம் நம்ம ஆள் மனசு ஓப்பனில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற நேரம், ட்ரிங்கிங். அந்த தண்ணிக்கு மிகப்பெரிய உயிர் சக்தி இருக்குங்க. அந்த தண்ணி குடிக்கும்போது வருத்தத்தில், கோபத்தில், வேதனையில் திட்ட வேணாம். அந்த நேரத்தில் அமைதியாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அற்புதமான தொழில் எனக்கு அமைஞ்சிருக்கு, எதையுமே இந்த தொழில், இந்த வேலை, இந்த வருமானம்ங்கிறத மென்ஷன் பண்ண வேணாம், பாசிட்டிவாக மட்டும் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பிட்ற நேரம். சாப்பிட்ற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சாப்பிடும் பொழுது அந்த உணவை பற்றி, இந்த உணவு எனக்கு ரொம்ப சக்தியை கொடுக்குது, என் உடம்பு நலமாக இருக்குது, நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், என்னோடய வேலை அருமையாக இருக்குது, எனக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு பாசிட்டிவாக இன்புட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. எமோஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில், எமோஷன்ஸ்னால் என்னங்க, கோபம், வருத்தம், வேதனை, துக்கம், படபடப்பு, பொறாமை, ஒரு பய உணர்வு, ஒரு மன உளைச்சல், இந்த மாதிரி ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டெய்லி நமக்கு அந்த இன்சிடெண்ட்டு க்ரியேட் ஆகும். இந்த மாதிரிலாம் ஆனால் என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம அதிலேயே ட்ராவல் பண்ணிவிடுவோம். இது இப்படி ஆகிடுச்சு, அவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருப்போம். தயவு செய்து அந்த மாதிரி செய்ய வேணாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு கோபம் வருது, ஒரு சண்டை போடணுங்கிற அந்த சூழ்நிலை வருதுன்னா கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத பாசிட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ஆழ்மனம் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் என்ன பாசிட்டிவாக கேட்குறீங்களோ அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும், அது நடக்க ஆரம்பிக்கும். நெகட்டிவாக எதுவும் கேட்க வேணாம். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, கோபம் வரும்பொழுது தான் கண்டபடி திட்டுறது. அது என்ன நினச்சிக்குது நம்ம மனசு, அதெல்லாம் நமக்கே வந்துடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் கோபம் வரும்போது அமைதியாக இருங்க. உங்களுக்கு என்ன தேவை, லைஃப்பில் என்ன தேவை, பிஸ்னஸில் என்ன தேவை, படிப்புக்கு என்ன தேவை, வீட்டுக்கு என்ன தேவை, ஃபேமிலிக்கு என்ன தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தொகை எப்படி நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பாசிட்டிவோ அதெல்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க. 100% அந்த ஆள் மனசை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது அந்த வைப்ரேஷன் கனெக்ட் ஆகி உங்கள் தேவைகளை 100% அதுக்குண்டான சொல்யூஷனை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான நேரம் நைட் நம்ம படுக்க போகிற நேரங்க.
படுக்கிறோம் அப்படின்னிங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு முன்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மயக்கத்தில் இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம ஆள் மனசு ஓப்பன் ஆகக்கூடிய நேரம். அது இல்லாமல் அடுத்த ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆகும் நம்ம உடம்புல. ஒவ்வொரு செல்களும் தன்னை புதுப்பிக்கும். அந்த நேரத்தில் கஷ்டத்தை நினச்சிட்டு நாளைக்கு அவனுக்கு பணம் தரணும், அடுத்த வாரம் அவனுக்கு செக் கொடுக்கணும், சுத்தமாக காசே இல்லையே, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தை வேதனையை உள்ளே நீங்கள் இன்புட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 8 மணி நேரம் நரகம். ஓகேங்களா? அதே ஃபோர்ஸில் காலையில் எழுந்திருப்பீங்க, எல்லாமே தப்பாக இருக்கும். ஸோ அந்த இரவு நேரம் படுக்கும் பொழுது என்ன உங்களுக்கு தேவை, குடும்பத்தில் என்ன தேவை, பிஸ்னஸில் என்ன தேவை, உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தேவை, வேலையில் என்ன தேவை, உறவு முறையில் என்ன தேவை, பாசிட்டிவாக நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள். 100% இந்த 6 நேரமும் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப துன்பத்தில் இருக்கிறீங்கன்னா இந்த 6 நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டால் 100% உங்களுக்கு ரிசல்ட் வருங்க. ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அஃபர்மேஷனுக்கு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு எந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்லிட்டேன். இப்போ அஃபர்மேஷனுக்கு வந்துடலாம். அஃபர்மேஷன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, பிரார்த்தனை. நம்ம சொல்கிற பிரார்த்தனையை நம்ம மனசு கேட்கணும். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. பிரார்த்தனை எது மேலே நம்பிக்கை இருக்கோ நீங்கள் வச்சிங்க. உங்களுக்கு பிடிச்ச இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது இயற்கை எதுவோ ஒன்று நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புங்க. பிரார்த்தனையை 100% செயல்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணம், பொருள், நபர். பணம் உங்களுக்கு இப்போ என்ன வருமானம் வந்துட்டுருக்கோ, 10,000 வரட்டும், 20,000 வரட்டும், 500 வரட்டும், 1,00,000 வரட்டும், என்ன பணம் வருதோ ஃபஸ்ட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் இதுதான். ஃபஸ்ட்டு வந்த பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி பொருள், கார் வச்சுருக்கலாம், பைக் வச்சுருக்கலாம், வீடு இருக்கும், இல்லை ரெண்ட்டுக்கு வீடு இருக்கலாம், செல்ஃபோன் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, பெட்டு, என்னென்ன பொருள் உங்ககிட்ட இருக்கோ எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். இறைவா, அற்புதமாக எனக்கு காரை கொடுத்துருக்க, 2 வீலர் கொடுத்துருக்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனக்கு ஒரு சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள். 3வது விஷயம் நபர். அப்பா அம்மா இருப்பாங்க, உறவு முறை இருப்பாங்க, எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். அதாவது டிஸ்பியூட் தனி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தனி, பட் இருக்கிற நபர்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். ஒரு பையன் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், தாத்தா இருக்கலாம், பாட்டி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பணம், பொருள், நபர், வீடு, நகை எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் அஃபர்மேஷன். 2வது நம்ம உடல். உங்களுக்கு சுகர் இருக்கலாம், மூட்டு வலி இருக்கலாம், பிபி இருக்கலாம். நான் 100% சொல்கிறேங்க, இந்த அஃபர்மேஷன் என்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்கணும். ஐயோ எனக்கு சுகர் இருக்கே, ஐயோ எனக்கு மூட்டு வலி இருக்கே, நல்லா இன்னும் அப்படி கேட்காதீங்க. உடலுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இறைவன் அருளால் என் உடலில் உள்ள அனைத்து செல்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் ரொம்ப நலமாக இருக்கேன், இறைவன் அந்த சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் தேவையை மட்டும் கேளுங்க. இது ரெஜிஸ்டர் பண்ண 21 நாளில் ஒரு மிராக்கிள் நடக்குங்க. தேவைகளை மட்டும் கேட்குறது தாங்க அஃபர்மேஷன். தேவையில்லாதது இந்த நேரத்தில் கொண்டு வராதீங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க இருக்காங்க, இல்லை வாட்டவர் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் என்னோடய அப்பா அம்மா இறைவனர்களால் நலமாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க, அவங்க உறவினர்களோட ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் குழந்தைங்க, உங்கள் மனைவி, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே யாருக்கு நன்றி சொல்லணுமோ சிறப்பாக அவங்களாம் நல்லா இருக்காங்க, எப்படி இருக்கணுமோ அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ பாசிட்டிவாக அதை கேளுங்க. ஓகேங்களா? 3வது, வாழ்க்கையில் ஏற்கனவே அடி வாங்கிட்டோம். நம்பிக்கை துரோகங்கள். பணம் ஒருத்தனை நம்பி கொடுத்துருப்போம், கொடுக்க மாட்டான். நம்ம நினச்சதில் பணம் வராது. ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணியிருப்பீங்க, பணம் வராது. இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். மனசில் பல விதமான வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், கோபங்கள் எல்லாம் இருக்கும். அவனை நினச்சாலே வயிறு எரியும். இது நேச்சுரலாக வரும். ஆனால் இதுதான் எதிரி நமக்கு. என்ன பண்ணலாம்? இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நபர்னால நமக்கு ஏற்படுதுன்னா 100% நம்ம பங்கு அதில் இருக்கும். அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஒரு இடத்துல பணம் கொடுக்குறீங்க, அவங்க இப்போ கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, நம்ம பங்கு இருக்கும், நம்ம தான் பணம் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆமாம், சில சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லி அந்த நபர் பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நபர் பேரை சொல்லுங்கள். இந்த நபர் விஷயத்தில் ரொம்ப டார்ச்சராக இருக்கும், அந்த நபரை நினச்சாலே நமக்கு டார்ச்சர் வரும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் இந்த நபர் விஷயத்தில் எது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் தேவைகள். ஓகேங்களா? இந்த அஃபர்மேஷன் கடந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இதை சொல்ல ஒரு 2-3 நாள் 4 நாளில் பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. கண்டினியூஸாக 21 டேஸ் செயல்படுத்துங்க. நான் சொன்ன அந்த 6 நேரத்துலையும் 100% செயல்படுத்துங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம். அடுத்தது, இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாம். இந்த தொழில், இந்த வேலை, இவ்வளோ வருமானம், அதெல்லாம் எதுவுமே கேட்க வேணாங்க. ஜென்ரலாக கேளுங்க. இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை, அற்புதமான தொழில் சிறப்பாக கொடுத்துருக்கீங்க, அதில் நல்ல வருமானம்,
நல்ல தொழிலாளர்கள் சூப்பராக எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த அற்புதமான சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இறைவனர்களால் என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப நலமாக வேலை செய்கிறாங்க. நானும் அவங்ககிட்ட சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன். நல்ல சம்பளம் நான் கொடுக்குறேன். அவங்க சந்தோஷப்படுற மாதிரி அவங்க தேவைகளை நான் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இறைவன் அந்த சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துட்ருக்காரு. இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த அஃபர்மேஷனில் எங்கேயுமே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. கிடைக்கிற சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துட்ருக்காரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது என்ன ஆகும்னாங்க, சொல்ல 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 ஒரு 21 நாள் நீங்கள் கண்டினியூஸாக சொன்னீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வரும். இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேங்க. இவ்வளோ தான் அஃபர்மேஷன். இது எப்படி தெரியுங்களா ப்ராசஸ் ஆகுது? இந்த அஃபர்மேஷனை நீங்கள் போட 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 ஒரு 21 டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் செயல்படுத்துங்க. என்ன வேணால் பிரச்சனை இருக்கலாங்க. ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். என்ன நடக்கும்னா, சொல்ல சொல்ல ஒரு 10 நாள் 11வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா மனசு அமைதியாகிடும். அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. நம்ம மைண்டுக்கு ஆர்டர் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். இதை செய்யலாம், இதை செய்யலாம், இதை செய்யலாம், இப்படி செய்யலாம், இவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் மனசில். 2வது விஷயம், அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை செய்யலாம்டா, இந்த லேண்டு விற்கணும்னு சொன்னால் இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னால் அதுக்குண்டான நபர்கள் நம்மளை நோக்கி வருவாங்க. இதுதாங்க ரிசல்ட். நம்ம ஒன்று நினச்சிருப்போம், சரி இந்த லேண்டை நம்ம கொடுத்துடலாம், கொடுத்துட்டா கொஞ்சம் நமக்கு லோன் கம்மியாகிடும் நீங்கள் நினைப்பீங்க. டக்குன்னு அதுக்குன்னு ஒரு பர்சன் வருவாங்க. இது நடந்தே தீரும், ப்ராக்டிக்கலாக நடக்கும். இப்போ ஏன் தெரியுங்களா நான் நடக்கலை, நம்ம வருத்தத்தில் வேதனையில் துக்கத்தில் இருக்கிறதுனால வரவன் கம்மியாக கேட்பான். ஆனால் நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட 100% உங்கள் மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அந்த டீல் முடியும். இது உண்மை. 3வது விஷயம், நல்ல நபர்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய புது நபர்கள், இல்லை பழைய நபர்கள், இல்லை ஏற்கனவே டச்சில் இல்லாத நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை. ஹெல்ப்னா என்னங்க, பொருளாதாரத்தில் நான் சொல்ல, இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு ஒரு கைடன்ஸ் அவங்க மூலியமாக கிடைக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதுலேருந்து நமக்கு பண வரவு 100% வந்தே தீரும். இவ்வளோ தாங்க சொல்யூஷன். இது நடந்தே தீரும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, சார் எனக்கு லோன் இருக்குது சார், இந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன், விற்கவே முடியல. 100% அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரல. நீங்கள் நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை போடுங்க. அஃபர்மேஷன் போட போட அதற்குண்டான நபர்கள் கட்டாயம் உங்களை நோக்கி வருவாங்க. அந்த சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும். இல்லைன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதை 100% செயல்படுத்துங்க. எந்த அளவுக்கு நிலுவைத் தொகை இருக்கோ, ஒரு உறவுமுறை சிக்கல் இருக்கோ, நீங்கள் நினச்ச மாதிரி யாராவது இல்லை, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்க, அந்த மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஃபார்முலாவை 21 டேஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்கும். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேங்க, எனக்கு லைஃப்பில் மிராக்கிள் ஏற்பட்டது. அந்த பொருளாதார இழப்பு பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 monthஸில் 100% செயல்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 years 5 years ஆகுது. அதுக்குள்ளே இந்த அஃபர்மேஷன் போட போட என்னோடய தேவைகள் என்னங்கிறத என்னோடய தேவைக்கேற்ப இந்த பிரபஞ்சம் எனக்கு செயல்படுத்தி கொடுத்துருச்சு. 100% உண்மை. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு சிறப்பாக கொடுத்தது. இன்ட்யூஷன் மூலமாக இதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி புதிய நபர்கள், அந்த பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன செயல்பாடுகளோ அத்தனையும் நமக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் இன்ட்யூஷன் மூலமாக. ஜஸ்ட் நீங்கள் தட்டினா போதுங்க, பால்லாம் 6 தாங்க. பிரச்சனைகள் கூடவே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, பிரச்சனைகள் கூடவே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு எல்லாமே சொல்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த 21 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவீங்க. பழைய பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கதையே பேச மாட்டோம். அதே மாதிரி பய உணர்வு சுத்தமாக இருக்காது. பாஸ்ட்லேயும் இருக்க மாட்டோம், ஃப்யூச்சர்லேயும் இருக்க மாட்டோம். அப்போ ப்ரெசண்ட்டில் தான் இருப்போம். எந்த பால் வந்தாலும் அடிக்கலாம். நல்லது கெட்டதுன்னே ஒன்று கிடையாது, தட்டி தூக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த 21 டேஸ் மிராக்கிளை செயல்படுத்துங்க. இது செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 சிறப்பாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். 100% சொல்யூஷனை நோக்கி நகரலாங்க. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.